Greetings to each and every one of you who is watching this broadcast. In the name of our Lord and Savior Jesus Christ. இந்த ஒளிபரப்பை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். I believe that this today's message would be a really good blessing to each and everyone who is watching this. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Because God spoke to me about His nature. Today we are going to see some things with regard to God's nature. என்னோடு கூட தேவன் அவருடைய குணாதிசயத்தை குறித்து பேசி இருக்கிறார். So we are going to see today about He's a God who knows about everything, the God of knowledge, and He's the God of future. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எதிர்கால காரியங்களையும் அவரே அறிந்திருக்கிறார். Understanding about God and His nature will really help us to build our faith. தேவனை குறித்தும் அவருடைய குணாதிசயத்தை குறித்தும் அறிந்து கொள்வது நம்முடைய விசுவாசத்தை வளரச் செய்யும். Faith to face the future. எதிர்காலத்தை நாம் எதிர்கொள்ளும்படியான ஒரு விசுவாசம். Also we are going to see certain things from the Bible, how certain examples where we will see how to face the future. எதிர்காலத்தை நாம் எவ்விதமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதாகமத்திலே சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். So you very well know the current situation that we are in. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். So today things have become uncertain. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறவைகள் நிச்சயமாக சொல்ல முடியாத ஒன்றாக இருக்கிறது. Uncertainty has become the norm. It has become the normal thing for everyone. ஒரு நிச்சயமே இல்லை, என்ன நடக்குமோ என்கிற ஒரு கேள்வி குறித்தான். Future has become unpredictable, that nobody can rely on anything. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒருவராலும் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். And also nowadays we see that people have no security towards the future. எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு பாதுகாப்பும் யாருக்கும் இல்லை. We see people even spending lots of money for their future. இன்றைக்கும் கூட அநேகர் தங்களுடைய எதிர்காலத்துக்காக பணங்களை செலவு பண்ணுகிறார்கள். So you and me also sometimes we invest our money, our wealth for our well-being of the future, like we take like insurance and different things. எதிர்கால காரியங்களை நாம் யோசித்து இன்சூரன்ஸ் போன்ற அநேக காரியங்களை செய்கிறோம். But right now in the current situation we have seen all those things have failed. ஆனால் இன்றைய சூழ்நிலை இவைகள் எல்லாவற்றையும் அப்படியே ஒன்றுமில்லை என்று ஆக்கி போட்டுவிட்டது. We rely on all these policies, insurance and other things, but we should rely on God more than these things. எதிர்காலத்திற்காக பாலிசிஸ் போன்றவைகளை எல்லாம் எடுத்து அவைகளை சார்ந்திருக்காமல் தேவனையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆகிவிட்டது. It's a lesson for us to learn. இது ஒரு பாடம் தான். இந்த கொரோனா காலங்களிலே இது ஒரு பாடம். We should remember that these things have failed and God is the only one who will not fail. இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆகிவிட்டது, தேவன் ஒருவர் மாத்திரமே மாறாதவர், என்றைக்கும் இருக்கிறவர் என்று சொல்லி நிரூபணமாகிவிட்டது. Also we should learn due to the current situation that our future rests in God's hands alone. இன்றைய சூழ்நிலையிலே நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் மாத்திரமே உள்ளது. So that is what we are going to learn today, the all-knowing God and the God of the future. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே நம்முடைய எதிர்காலத்தைக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். So we all know what is future. நாம் பார்க்க போகிறது எதிர்காலம் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். Future is a place where nobody else has gone. எதிர்காலம் என்கிறது இதுவரையிலும் ஒருவரும் அங்கு போய் எட்டி பார்க்கவில்லை என்பதுதான். It is not something unreal, but it is certainly true and it is existing. அது ஏதோ இல்லாத ஒன்று என்று சொல்ல முடியாது, ஆனால் அது இருக்கிற ஒன்றுதான். It is not something of an imaginary realm that it is somewhere else, but it is true indeed. இது ஏதோ ஒரு கற்பனையிலே எங்கோ இருக்கிறது போல இருந்தாலும் அது உண்மைதான், அது இருக்கிறது எதிர்காலம். But there can be only one person who has seen it and who has gone there. ஆனால் அந்த எதிர்காலத்தை ஒருவர் தான் பார்த்திருக்கிறார், அங்கும் அவர் சென்றிருக்கிறார். And this person should not be time bound. He should not be within the realm of time. அவர் எந்த ஒரு கால குறிப்புகளுக்கும் காலத்தின் திட்டவட்டங்களுக்கும் உட்பட்டவர் அல்ல. And you very well know that person is God Almighty and the Lord Jesus. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர். So this person is not bound to the realm of time. காலம் என்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அவர் அடங்கி இருக்கக்கூடியவர் அல்ல. God cannot be limited
to time. நாம் தேவனை ஒரு காலத்துக்குள் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. He exists out of time, the realm of time. அவர் நேரங்களுக்கும் காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். But we are always seeking people who are always bound within the realm of time. The men, the people of the world. காலங்களுக்கு உட்பட்டிருக்கிற சாதாரண மனுஷர்களே அநேக நேரத்திலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? தேடி போய் விடுகிறோம். Governments have not been in the future. அதிகாரங்களோ அரசாங்கங்களோ ஒருவேளை எதிர்காலங்களிலே இல்லாமல் இருக்கலாம். Insurance companies, they don't have access to the future. இந்த விதமாக இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் நம்முடைய எதிர்காலத்திற்கு அவைகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாமல் இருக்கலாம். Men don't have access to its future. மனிதனுக்கு அவன் எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு திட்டவட்டமும் இல்லாமல் But இருக்கலாம். God alone has the access towards future. நம்முடைய எதிர்காலத்தை கை நீட்டி தொடக்கூடியவர் நம்முடைய தேவாதி தேவன் ஒருவரே. And also sometimes we find ourselves believing in these people, like sometimes we say, oh, I want to have a relationship with this person because he will help me in the future. சில பேர் சொல்லுவார்கள், இந்த மனிதனோடு நான் தொடர்பில் இருக்க வேண்டும், ஏனென்றால் பின்னால ஒரு காலகட்டத்திலே இவனால் எனக்கு உதவி வரும் என்று. Sometimes we also like to have relations. We'll always give importance to having a relationship with this person because they are so important to us that you think that they will help us in the future. சில மனிதர்களோடு சில உறவுகளை சிலர் வைத்துக் கொள்வார்கள், ஏனென்றால் எதிர்காலத்திலே அவனுடைய உறவு தேவைப்படும் என்று. But all those things will fail, I'm telling you right now. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகி போய்விடும். It may be useful, God may use them. It's good to have that relationship. அப்படிப்பட்டவர்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உபயோகப்படுத்துவார், இல்லை என்று சொல்லவில்லை. But our full and 100% dependence should be only on the living God. ஆனால் நம்முடைய 100% சார்ந்திருப்பும் நம்பிக்கையும் ஜீவனுள்ள தேவனாகிய அவர் மேலே மாத்திரம் இருக்க வேண்டும். So we should learn that we should completely trust in God, the God of the future. எதிர்காலத்தின் தேவனாகிய அவர் ஒருவரையே நம்பிக்கையாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Now why do I say this, that he is the God of the future? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், let's look at Revelation வெளிப்படுத்தின சுவிசேஷம் chapter 22 verses 13. 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். I am the Alpha and the Omega, the beginning and the end. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும். He is the beginning. Indeed it says he is the beginning. முந்தினவரும். And indeed it says that he is the end. பிந்தினவருமாய் இருக்கிறேன். Nobody existed before him. அவருக்கு முன்பாக ஒருவனும் இருந்ததில்லை. And he is the eternal God, the God of the future. அவர் நித்தியமாய் இருக்கிறவர், அவரே நம் எதிர்காலத்தின் தேவனும் கூட. He is the God who is in the future. அவரே எதிர்காலத்தில் இருப்பவர். And also another scripture we'll see in the book of Isaiah chapter 46 verses 9 to 10. Let's read ஏசாயா it. 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானமில்லை. 9:10. 10வது வசனம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. He gives a clear identification about himself in the scripture. இந்த வசனங்களிலே அவர் தன்னை குறித்து சரியாக சொல்லுகிறார். Because nobody has the access towards future. ஏனென்றால் எதிர்காலத்தோடு கூட ஒருவருக்குமே அதிகாரம் இல்லை. That's God's unique identity. அது தேவனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குணாதிசயம். He says, for I am God and there is none else. நானே தேவன், என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். I am the unique God and there is none like me. நான் ஒருவரே தேவன், என்னை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். Because I declare the end from the beginning. நான் இந்த அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் And from ancient times the things that are not yet not. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என்கிறார். Now notice that he declares the end from the beginning. அந்தமான காரியங்களை ஆதியிலிருந்தே அவர் அறிவிக்கிறார். So this is the unique nature of God. இதுதான் தேவனுடைய ஒரு விசேஷமான குணாதிசயம். He is the God of the future. இவர் எதிர்காலத்திற்கும் இவரே தேவன். He will declare the end from the beginning.
முடிவின் காரியத்தை முன்கூட்டியே அவர் முடிவா அந்தமானவைகளை ஆதி முதற்கொண்டு அவர் சொல்லி விடுகிறார். I'll just give you an example about this. Let's look at Genesis chapter 3 verses 15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். He declared the end from the beginning. Just note that point. அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டு அவர் சொல்லி விடுகிறார் என்கிறதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Genesis 3:15, let's read. ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். So God declared the end from the beginning. He declared that his seed will bruise his head and thou shalt bruise his heel. அவர் பின்பாக நடக்கவிருக்க காரியத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறார். He declared the coming of the Messiah right from the beginning. மேசியா வருகிறார் என்று சொல்லி துவக்கத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார். He declared the end from the beginning, from Genesis itself. முடிவை தொடக்க முதல் கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிறார். And in the scripture we see that many times it is repeated right from Genesis unto the book of prophecies. Many times it is repeated the coming of the Messiah. மேசியா வருகிறார் என்பது தொடக்கத்திலிருந்து தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முற்றிலுமாக அடிக்கடி அவர் அதை சொல்லி இருக்கிறார். And also some signs were also given that he will be born of a virgin. அவர் கன்னியின் இடத்திலே பிறப்பார் என்பது போன்ற அடையாளங்களையும் அவர் கூறியிருக்கிறார். But many people missed it. ஆகிலும் அநேகர் அதை விட்டுவிட்டார்கள். So that's why it is a unique nature of God, that he is a God who declares the end from the beginning. ஆகவே தான் இவருடைய இந்த வித்தியாசமான விசேஷமான குணாதிசயம் பின்பாக நடக்கவிருக்கிறவைகளை முன்கூட்டியே அவர் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். He is the God of the future. அவர் எதிர்காலத்தின் தேவன். He is not bound with time. அவருக்கு காலங்களே கிடையாது. Now let's see what Jesus speaks about the future. இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். Let's look at Matthew chapter 6 verses 34. மத்தேயு 6:34, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். See, God speaks to us saying that don't worry about the future. தேவன் சொல்லுகிறார், எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாதே. See, in our current situation in this lockdown period, we are always thinking towards our future. We are worrying. இந்த லாக்டவுன் காலங்களிலே எதிர்காலத்தை நினைத்து அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். But God today is speaking to you and me saying that don't worry about the future. கவலைப்படாதே என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உன்னோடும் என்னோடும் பேசுகிறார். He is the God who is existing in the future and he is telling you not to worry about it. அவரே எதிர்காலத்திலும் இருக்க போகிற ஒரே தேவன், ஆகவே தான் நீ கவலைப்படாதே என்கிறார். It is sufficient unto the day is the evil thereof. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்கிறார். And also in the same way, in the previous verses in the same chapter we see Matthew chapter 6 verses 25-26. Let's see. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். 25-26, ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? What an amazing scripture we just read. எவ்வளவு அருமையான வசனங்கள். It clearly declares what a wonderful God we serve. எவ்வளவு அருமையான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. Take no thought for your life. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். What you shall eat or what you shall drink. என்ன சாப்பிட போறோம், என்ன குடிக்க போறோம் என்று சொல்லி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். Or what kind of a dress you are going to wear. நான் என்ன விதமான உடையை உடுத்திக் கொள்வேன் என்று கவலைப்பட வேண்டாம். And also he gives a very simple example that everyone understands it. எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு அருமையான உவமையை அவர் சொல்லி இருக்கிறார். Behold the fowls of the air, for they do not ஆகாயத்து sow. பட்சிகளை நம்மை பார்க்க சொல்லுகிறார். Neither do they reap. அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை. Nor gather in barns. களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. Yet ஆகிலும் your heavenly Father feedeth them. உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். And he also questions us saying, are you not much better than that? நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் அவைகளை பார்க்கிலும் விசேஷமானவர்கள் அல்லவா? Even near my house, like sometimes I see these birds
என்னுடைய வீட்டிலும் கூட எங்கள் பக்கத்திலே நான் பறவைகளை நான் பார்ப்பதுண்டு. So whenever I see them, I always bring the scripture these birds bring the scripture to my remembrance. இந்த பறவைகள் எனக்கு இந்த வசனத்தை நினைப்பூட்டி விடும். It's indeed that they don't plan or do anything for the future. அவைகள் எந்த திட்டமும் எதிர்காலத்தை குறித்து போடுகிறதே கிடையாது. They just do not worry. அவைகளுக்கு கவலையும் கிடையாது. They just go fly about eating. அவைகள் பறந்து அங்கும் இங்கும் பறந்து ஆகாரத்தை உண்ணுகிறது. But God says you are so much better than that. நீ அதை பார்க்கிலும் விசேஷமானவன் என்று இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். Now let's look at another scripture, Proverbs 27 verses 1. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. So God says, like, boast not thyself for tomorrow, for thou knowest not what a day may bring forth. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. So what he is talking to us here, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், don't think that you are going to do so many things in the future, planning things out. I have figured my life out. I am going to be in certain level like that. அதிகமான மேலான காரியங்களை எல்லாம் திட்டம் பண்ணி எதிர்காலத்திலே நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்று சொல்லி உனக்குள்ளே பெருமை பாராட்டிக் கொண்டிருக்காதே. But you have to leave your future in God's hands. ஆனால் நீ உன் எதிர்காலத்தை தேவனுடைய கரத்திலே தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். We are going to learn in more detail in the following parts of the message about this. இனி வருகிற இந்த செய்தியிலே இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க In போகிறோம். this lockdown period you would have realized, oh, in this year 2020 I am going to be in so and so level, I am going to plan so many things, but you should be completely relying on God if it's in God's will or plan. இந்த 2020 நான் இப்படியெல்லாம் இருந்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் திட்டம் பண்ணி இருக்கலாம். ஆனால் இந்த முழு அடைப்பு காலங்களிலே நிச்சயமாக நீங்கள் இதை உணர்ந்திருக்கலாம், திட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று. But I am not discouraging you about your future plans, but I am saying that we should not boast. Notice the word boast mentioned in it. நான் உங்கள் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணவில்லை, ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டிக் கொண்டு இருக்க வேண்டாம் எதிர்கால திட்டத்தை குறித்து என்று சொல்லுகிறேன். Let's always be completely depending on God for the future. முற்றிலும் முடிய நாம் தேவனையே சார்ந்திருப்போமாக எதிர்காலத்தை குறித்து. And also let's look at James chapter 4 யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 15. யாக்கோபு 4:13 15 வரைக்கும். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். See what an amazing passage of scripture we just read. எவ்வளவு அருமையான வார்த்தைகளை நம்ம வாசிக்க கேட்டோம். It clearly describes about what are things that we are planning for the future. இது திட்டவட்டமாக நம் எதிர்காலத்தை குறித்து எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறது. The Bible says, go to now say that ye that say, you go and tell to the person who is saying all these things. இவைகளை எல்லாம் சொல்லக்கூடியவர்களிடத்திலே இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. Tomorrow I am going to be in that city, I am going to do so many things, wonderful things. The persons who are planning for their future all the time. எதிர்காலத்தை குறித்து அடிக்கடி நான் இந்த பட்டணத்திற்கு போவேன், அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி திட்டம் பண்ணுகிற மனுஷனுக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது. But you don't know anything about tomorrow. ஆகிலும் நீ நாளைய தினத்தை குறித்து ஒன்றுமே நீ அறியவில்லையே. And God says, what is your life? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? It is even a vapor. உன்னுடைய ஜீவன் ஒரு கடந்து போகிற ஒரு புகையை போல இருக்கிறது. It appeareth for a little moment, but it fades away as a vapor. புகை கொஞ்ச நேரம் தெரியும், அதன் பிறகு காணப்படாமற் போய்விடும். Your life is so small before God. உன்னுடைய ஜீவன், உன்னுடைய வாழ்க்கை ஒரு அற்பமாய் இருக்கிறது தேவனுக்கு முன்பாக. And so because of that you have to say, ஆகவே தான் நீங்கள் சொல்ல வேண்டும், you have to say, if the Lord wills we shall live and do this and do that. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்ன விதமாக செய்வோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். That is why we should not boast about the future. ஆகவே தான் எதிர்காலத்தை குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்க We கூடாது. should always rely on God's will and plan. If it's God's will, we will live. If it's God's will, we will do this and we will do that for the glory of God. கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வோம்
என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்தையே முற்றிலும் சார்ந்து இருக்க வேண்டும். Let's look at Proverbs chapter 16 verses 9. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:9. மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். See what a wonderful wisdom scripture we just learned. எவ்வளவு அற்புதமான ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். A man's heart deviseth his way, but the Lord directs his steps. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கிறதாம், திட்டம் பண்ணுகிறது, அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். He is the one who is directing your steps. அவரே உங்களுடைய வழியை எல்லாம் உறுதிப்படுத்தி நடத்துகிறவர். You may plan for the future, you may plan that your steps are going to be in one end, but God will direct that steps towards the right way and he will guide you for his glory. நீங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அநேக திட்டங்களை நீங்கள் போட்டு இருக்கலாம், ஆனால் அவருடைய திட்டமோ தன்னுடைய மகிமைக்காக வேறு விதத்திலே உங்களை நடத்தி கொண்டிருக்கும். He has great plans for you for your future. உங்களை குறித்து தேவன் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். Plans that even we may not even think or understand. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத நல்ல திட்டங்களை நம்மை குறித்து வைத்திருக்கிறார். Because he is the only one he is the only one who was when you were formed in your mother's womb, and he is the only one he is there existing in your future. தாயின் கர்ப்பத்திலே உங்களை அவர் உருவாக்கின நேரத்திலிருந்தும் உங்களுடைய எதிர்கால காரியத்தை குறித்தும் அவர் ஒருவரே திட்டம் பண்ணக்கூடிய விதத்திலே இருக்கிறவராக இருக்கிறார். Let's look at Jeremiah chapter 29 verses 11. எரேமியா 29:11 வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the thoughts that I think towards you, said the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. It's not of evil, it's of peace. உங்களுக்கு தீமையான காரியங்களை அல்ல, சமாதானமான ஆசீர்வாதமான காரியங்களையே கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று God சொல்கிறார். has the best plan for your life. நல்ல எதிர்காலத்திற்கான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். His plans are greater than yours. உங்களுடைய திட்டங்களை விட அவருடைய திட்டங்கள் மிகவும் நலமானவைகள். Now we've seen so many things about the future, but there are so much uncertainty in this lockdown period. இந்த முழு அடைப்பு காலத்திலே எதிர்காலத்தை குறித்து நமக்கு எந்த ஒரு திட்டவட்டமாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். We've learned about the future that it is completely in his hands and it is in his will. ஆகவே இதிலே நாம் நன்றாக தெரிந்து கொண்டோம், முற்றிலுமாக அவர் கரத்துல தான் இருக்கிறது, அவர் சித்தப்படி தான் எல்லாம் நடக்க போகிறது. I'm just going to say some important points that if you could pay some more attention, you'll be able to grasp, and it will be motivating for you enough to face and to go to your future. உங்களுடைய நல்ல எதிர்கால காரியத்துக்காக நான் சொல்ல சில முக்கியமான காரியங்களை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். Actually, we are in this lockdown period and we are not able to move towards the future. We are not able to see the future. இந்த முழு அடைப்பு காலங்களிலே நம்மால் ஒரு காரியமும் செய்ய முடியவில்லை, சிந்தித்தும் பார்க்க முடியவில்லை. It is actually a season of waiting that we are right now in. ஆனால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இது ஒரு காத்திருப்பின் காலம். So what does this season of waiting mean? காத்திருக்கிற ஒரு காலம் என்றால் என்ன? Actually, what we can do in the season of waiting? இப்படி காத்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாம் என்ன செய்யலாம்? Actually, a season of waiting is not actually bad. காத்திருக்கும் காலங்கள் மோசமானவைகள் அல்ல. It is a season இது ஒரு காலகட்டம், நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். Actually, waiting without a progress also is not bad. You're just stagnant at the same level. நீங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்திலேயே தேங்கி தங்க வைக்கப்பட்டு இருக்கிறது போல இது இருக்கிறது. Now everyone in the globe is in this situation. உலகம் முழுவதிலுமே இந்த ஒரே நிலைமைதான். But as a Christian, for you and me, it is a season of waiting, but it is a season of great things to come for your future. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது எல்லாரையும் போல அமைதியாக காத்திருக்கிற ஒரு காலமாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. But to the world it may be a very bad season of waiting. அவர்களுக்கு இந்த காத்திருப்பின் காலம் ஒரு மோசமான காலமாக அவர்களுக்கு இருக்கலாம் உலகத்துக்கு. But Bible says certain things about waiting in the current. ஆனால்
இந்த காலகட்டத்திலே காத்திருக்கிறதை குறித்து அருமையான காரியங்களை வேதம் சொல்லுகிறது. And also how to face for the future. எப்படி அதே நேரத்திலே எதிர்காலத்தையும் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுக்கிறது. Let's look at Isaiah chapter 40 verses 31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். So what an encouraging verse we just read. நம்மை உற்சாகமூட்டுகிற அருமையான ஒரு வசனம் அல்லவா இது? But they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து என்று எழுதி இருக்கிறது. So in this season of waiting, I encourage you to wait upon the Lord and renew your strength. இந்த காத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து உங்களுடைய பலத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். They shall mount up with wings as eagles. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதி இருக்கிறது. It is a season to wait upon the Lord. இது காத்திருக்கிற காலங்கள். And also next scripture we read is Psalms 103 verses 2. அடுத்து ஒரு வசனம் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 2வது And வசனம். also before we read it, I just want to emphasize like why we are waiting right now. அதே இதை வாசிப்பதற்கு முன்பாக எதற்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி And நான் what சொல்ல should we விரும்புகிறேன். do எதற்காக காத்திருக்கிறோம், என்ன நாம் செய்ய வேண்டும் in this season of waiting? What should we do in the season of waiting? இந்த காத்திருப்பின் காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? Let's read it. படிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And forget not all his benefits. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. This is the key scripture for you to move towards your future. இதுதான் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் முன்னேறி போக உதவி செய்கிற முக்கியமான ஒரு வசனம். This is the key scripture which will help you to wait upon the Lord. இந்த வசனம் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அருமையாய் காத்திருக்க பண்ணும். This is what you should be doing in a season of waiting. உண்மையாகவே இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதும் இதுதான். Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. I want to stress more on the latter part of the verse, and forget not all his benefits. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்கிற அந்த வார்த்தைகளை நான் அதிக அழுத்தமாக உங்களுக்கு அதை நான் வெளிப்படுத்தி காட்டுகிறேன். In this season of waiting, we should actually wait upon the Lord and remember all the wonderful benefits that he has done in our life. இந்த காத்திருப்பின் காலங்களிலே தேவன் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து அவர் பாதத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். You know, I just want to give a small example just to make you understand this thing. இதை புரிந்து கொள்ள ஒரு சிறிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You would have seen that many sports people, many athletes or many tennis players, basketball players and all, விளையாட்டு வீராங்கனைகளையும் வீரர்களையும், அதாவது பாஸ்கெட்பால், டென்னிஸ் போன்றவைகளை விளையாடுகிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். cricket players, many other people who are in sports, they will always have a room called the trophy room. இப்படிப்பட்ட வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரோஃபி ரூம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே ஒரு அறை ஒன்று இருக்கும். So what is a trophy? It is a sign, it is a reward that they would have received for their accomplishments of their previous accomplishments in life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஜெயித்த எல்லாவற்றுக்காக பெற்ற கோப்பைகள் எல்லாம் வைக்கக்கூடிய விதத்திலே ஒரு அறை அங்கு காணப்படுகிறது. So in that room they will be rich. They will have a separate room for this. They will have all their trophies lined up and all their medals lined up. So anyone who comes, they will enter, they will see their trophies, and even they themselves, the athletes also will come there. They will see all their trophies lined up there. இந்த அறையிலே அவர்கள் பெற்ற கப்புகளும் இன்னுமாக மெடல்களும் அந்த இடத்திலே காணப்படும். ஆகவே அந்த அறைக்குள்ளே யார் வந்தாலும் இவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெற்றிகளை இவைகளின் மூலம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இவர்களும் அந்த அறைக்கு வரும் பொழுது தாங்கள் அச்சீவ் பண்ணது, தாங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதை அவர்கள் பார்ப்பார்கள். They will, whenever they see their trophy, it will be mentioned, in the year 2000 I won this, in the year 2002 I won the first prize, in the year 2010 I was awarded the gold medal. Like that it will be in their trophy room. அந்த வெற்றி கோப்பைகளிலே அந்த கப்ஸ்ல என்ன போட்டு இருக்கும், இந்த வருஷத்திலே 2020
வெற்றி பெற்றது, 2010 வெற்றி பெற்றது, 2012 வெற்றி பெற்றது என்று சொல்லி அவர்களுடைய காரியங்களை அது காண்பிக்கிறதாக அது இருக்கிறது. The trophy shows their accomplishments in their past. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த அந்த சாதனையை அந்த கோப்பைகள் வெளிப்படுத்தி காட்டுகிறது. So whenever they see these trophies, they always remember their past. Oh, I've done those things. அந்த வெற்றி கோப்பைகளை அவர்கள் பார்க்கும் பொழுது, ஓ இதை நான் போன காலத்திலே நான் இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். Same way, those are the things that we Christians should be doing in the season of waiting. ஆகவே தான் இந்த குறிப்பு இந்த காத்திருப்பின் காலத்திலே நீங்களும் நானும் கூட இப்படித்தான் காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. I told that forget not all his benefits. அவர் செய்த உபகாரங்களை மறக்க வேண்டாம், நன்மைகளை மறக்க வேண்டாம். So I'm going to tell you something very important, that your past is God's trophy room. உங்களுடைய கடந்த காலம் தேவனுடைய அந்த ட்ரோஃபி ரூமாக, உங்களுடைய கோப்பைகளை எல்லாம் வைத்திருக்கிற ஒரு அறையாக இருக்கிறது. Imagine your life as a trophy room. Your previous life, your past is actually God's accomplishments and great things, that how he led you from such long years. It's God's trophy room. இது எப்படி இருக்கிறது என்றால், உங்களுடைய கடந்த காலம் ஒரு கோப்பைகளை வைத்திருக்கிற ஒரு அறையாக இருக்கிறது. அதிலே தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளும் காணப்படுகிறது. His victories that he has accomplished all across your lifetime. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஜெயத்தை அதிலே நம்ம பார்க்கலாம். Your past is God's trophy room. உங்களுடைய கடந்த காலம் தேவனுடைய வெற்றி கோப்பையின் அறையாக இருக்கிறது. Now in this season of waiting that we are in, this lockdown period, I encourage you to look at God's trophy room and what great things that he has done in your life. இந்த முழு ஊரடங்கு அடக்கு காலகட்டத்திலே, இந்த காத்திருப்பின் காலத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அந்த தேவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ட்ரோஃபி ரூமை, அந்த கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கிற, கடந்த கால கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறையை நீங்கள் பார்த்து நன்மைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறேன். These are not my words, but I'll give you certain examples of men who actually went through their past and they remembered the wonderful things of God and how they went towards their future. இவ்விதமாக தன்னுடைய கடந்த காலத்தினுடைய தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து எதிர்காலத்திற்குள்ளாக ஜெயமாய் கடந்து போன சிலருடைய காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Let's look at Genesis chapter 42 verses 9. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். So here we see that Joseph remembered. That is the key point in this verse. இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து. He was a person who always looks back to his past and he always faces the future with his past experience, what God has done. யோசேப்பு தன் கடந்த காலத்தை எப்பொழுதும் நினைவு கூறுகிறவனாகவும் அதே நேரத்திலே அதை வைத்து தன் எதிர்கால காரியத்திலும் தேவனை நம்பி முன்னேறி போகிறவனாகவும் இருக்கிறான். So in this scripture it is very evident that Joseph is a person who remembered things always. இந்த வேத வசனம் திட்டவட்டமாக யோசேப்பு தன் பழைய காரியங்களை அவன் நினைவு கூர்ந்தான் என்று சொல்லி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. He never forgot the wonderful things and the benefits which God has done. தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதமான காரியங்களை அவன் மறக்கவில்லை. He had a dream and he always looked back to the dream and he was always waiting for that to happen for the future. அவன் கனவுகளை காண்கிறவனாக இருந்தான். தேவன் கொடுத்த அந்த கனவுகள் எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறவனாகவும் காணப்பட்டான். Let's look at Habakkuk chapter 2 verses 3. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. For the vision is yet for an appointed time, but at the end it shall speak and not lie. Though it tarry, wait for it, because it will surely come, it will not tarry. இந்த தரிசனம், the key point here is that we should wait for your vision to come. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த தரிசனம் நிறைவேறும் காலம் மட்டும் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. So we in this lockdown period, if God has given you certain promises towards the future,
let's wait for it and don't get tired waiting for it. தேவன் உங்களுக்கு ஏதாகிலும் தரிசனங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தால் இந்த முழு அடைப்பு காலகட்டங்களிலே நீங்கள் காத்திருங்கள். Just the way that Joseph was waiting, he had this vision, but he was looking back to this vision always, and he always looked towards the future. So let us also look back to the things what God has done and promised. யோசேப்பும் கூட தான் கண்ட சொப்பனங்களை அவன் நினைத்து கொண்டான். அதையே நினைத்து அது எப்பொழுது நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதே போல நாமும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களையும் பழைய கால நன்மைகளையும் நினைத்து எதிர்காலத்தை நோக்கி ஓடுவோம். And I'll give you another example in the scripture. 1 Samuel chapter 17 verses 32, 33, 34, 35. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனங்கள் முடிய வாசி. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. So here what did we see is that David is a man who also remembered his past. தாவீதும் கூட தன் பழைய காலத்தை நினைவு கூறுகிற ஒரு நபராகவே இருந்திருக்கிறார். So here we see that Saul is saying, how are you going to face this Philistine? இந்த பெலிஸ்தனை நீ எப்படி சந்திப்பாய் என்று சவுல் தாவீதை கேட்டார். But David was a man who always remembered his past, where when he was taking care of his father's sheep, there was a lion and a bear and took a lamb out of the flock, and I went out after him and smote him and delivered it out of his mouth. அவர் தாவீது தன் பழைய காலத்தை நினைவு கூர்ந்து எப்படியாக அவர் தன்னுடைய ஆடுகளை தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் அவர் எவ்விதமாக பிடித்து அந்த ஆட்டை எல்லாம் அவர் மீட்டார் என்கிறதை அவர் நினைவு கூறுகிறார். It was actually the Israelite people they are just stuck in their present. They just couldn't move forward, just like how we are right now. அந்த நேரத்திலே இஸ்ரவேலர்கள் அந்த நாள் சூழ்நிலையிலே அப்படியே கட்டுண்டவர்களை போல காணப்பட்டார்கள். நம்மளை போல எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் செய்ய முடியாமல். The camp of Israel was just waiting, and every day this Philistine will come and challenge them. ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரவேலர்கள் இருந்த அந்த பாளையத்திலே இந்த பெலிஸ்தன் வந்து சவால்களை விட்டுக்கொண்டே இருந்தான். They had no sight of the future, what's going to happen. They were just stuck in their present. அவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாகவே இல்லை. அந்த நாளின் விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருளாகத்தான் இருந்தது. But to unlock the future, it took a man of God to go to his trophy room and look back and see the great things what God has done, and he was able to win the Philistine. இந்த முற்றிலுமாக இந்த காரியத்தை முறித்து போடுகிறதற்காக ஒரு மனிதன் தேவ மனிதன் ஒருவன் வந்து தன்னுடைய பழைய காரியத்தை நினைத்து இதை எதிர்கொள்ளக்கூடியவனாக அங்கு ஒருவன் வருகிறான். He was a man who looked back, and it was a greatest victory which was captured in the Bible. இந்த மனிதன் இவ்விதமாக தன்னுடைய பழைய காலத்தை நினைத்து இந்த தனக்கு முன் இருக்கிற பிரச்சனையை எதிர்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். So all this happened because he remembered how God delivered him from the hands of the bear and the lion. இவன் நினைவு கூர்ந்தான். எப்படி நினைவு கூர்ந்தான்? எவ்விதமாக தேவன் அந்த சிங்கத்தினிடமிருந்தும் அந்த கரடியினிடமிருந்தும் அந்த மந்தைகளை மீட்க உதவி செய்தார் என்று சொல்லி நினைவு கூர்ந்தான். Let's look at John chapter 14 verses 26. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம படிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். So what do we see here? Even the role of the Holy Spirit, it is to bring things to your remembrance. பரிசுத்த ஆவியானவருடைய செயலும் கூட நம்முடைய நினைவுக்கு தேவனுடைய நன்மைகளை கொண்டு வந்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. He shall teach you all things and bring all things to your remembrance, whatever I have said unto you.
எல்லா விதமான காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. So look at what Jesus said. He even said that in the major role of the Holy Spirit it is to bring things to your remembrance. உங்களுடைய நினைவிற்கு அவர் பழைய காரியங்களை கொண்டு வந்து நினைப்பூட்டுகிறது பரிசுத்த ஆவியினுடைய செயலாய் இருக்கிறது. Then just imagine how important it is to remember the wonderful things of God. அப்படியானால் தேவன் செய்த உபகாரங்களை நினைவு கூறுகிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. Holy Spirit will empower you to remember the past. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பழைய காலத்தின் நன்மைகளை நீங்கள் நினைக்கும்படியாக உங்களை To பலப்படுத்துவார். bring back to your remembrance the awesome things that God done for you in your past. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்திலே செய்த எல்லா நன்மைகளையும் அவர் உங்களுக்கு The நினைப்பூட்டுவார். great victories, the great battles He has fought for you. அவர் உங்களுக்காக செய்த யுத்தங்களையும் அதிலே பெற்றுக்கொண்ட ஜெயங்களையும் அவர் உங்களுக்கு He will நினைப்பூட்டுவார். help you to face the future by remembering the past. அந்த பழைய கால வெற்றிகளை நினைவு கூர்ந்து எதிர்காலத்திலும் ஜெயிக்கும்படியாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். Because that is the actual role of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் செயலாய் இருக்கிறது. So we should always yield our thoughts and our imagination to the Holy Spirit. நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய சிந்தையை திருப்ப வேண்டி இருக்கிறது. So that is why the baptism of the Holy Spirit is so important and it's so essential to face the future. ஆகவே தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை நாம் சந்திக்கவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. Because he knew that the disciples will not be able to remember, they will not have the power to face the future. That is why the Holy Spirit is sent to bring things to your remembrance. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் சீஷர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை அருளி எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு நினைப்பூட்டி எதிர்காலத்துக்கு நேராக வழி நடத்தும்படியாக அருளினார். A very bad example that we see in the scripture what happened to the Israelite people. Let's look at Psalms chapter 78 verses 40 to 42. ஆனால் இதற்கு எதிர்மாறாக தவறாக நடந்த ஒரு சில காரியங்களும் இருக்கிறது. அது சங்கீதம் 78:41 சொல்லப்பட்டிருக்கு. We'll see God's heart in the scripture. இதுல தேவனுடைய இருதயத்தை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். 42 also, they remembered not his அவருடைய hand. கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். So the key points here is that they remembered not the hand, nor the day when they delivered him, nor the day when he delivered them from the enemies. அவர் அவர்களை அவர்களுடைய சத்துருக்களின் கரத்திலிருந்து மீட்டுவிட்ட அந்த நாளை அவர்கள் நினைக்காமற் போனார்கள். How often they provoked him in the wilderness. எத்தனை முறை அவர்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். They grieved him in the desert. அவரை வேதனைப்படுத்தினார்கள் வனாந்தரத்திலே. All because of why? எதற்காக இப்படி நடந்தது? They never had the capability to look back at their future, to look back at God's trophy room and how he delivered them from the hands of the Egyptians. அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை பார்க்காதவர்களாகவும் தேவனுடைய அந்த கடந்த காலத்தின் கோப்பை அறையை, அந்த காத்திருப்பின் அறையை அவர்கள் நினைக்காதவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். They were not having any sight towards the future. They could not have an access to the future because they never remembered anything what God had done for them. அவர்களுக்கு எதிர்காலத்தின் பார்வையே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தேவன் செய்த பழைய நன்மைகளை அவர்கள் நினைக்கவே இல்லை. They were always murmuring and grumbling to Moses, saying that what shall we do tomorrow? They were always worrying about what shall we do tomorrow, what food we will eat tomorrow. அவர்கள் எப்பொழுதும் மோசேயினிடத்திலும் ஆரோனிடத்திலும் போய் ஓயாமல் புலம்பிக் கொண்டு இவ்விதமாக நாங்கள் என்ன செய்வோம், என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம் என்று சொல்லி அவர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார்கள். So that is why we are listening to this, because he is the God of the future. He declares the end from the beginning. ஆகவே தான் இதை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம். நம்முடைய தேவன் எதிர்காலத்தின் தேவன். அவர் He declares the end from the beginning. முடிவை முன்கூட்டியே அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். He is the God who is existing in the future. Nobody has access to it. அவர் எதிர்காலத்திலும் அவரே இருக்க போகிற தேவன். அந்த எதிர்காலத்திற்கு ஒருவராலும் கடந்து போக முடியாது. Let's wait upon the Lord and renew our strength like an eagle.
நாம் அந்த கழுகை போல கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம், பலப்படுவோம். In this season of waiting, let's wait and let's look back at God's trophy room, the amazing accomplishments that he has done in our life, and look towards our future. இந்த காத்திருப்பின் காலத்திலே தேவனுடைய அந்த கோப்பையின் காத்திருப்பின் அறையை நாம் கொஞ்சம் நினைத்து, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயமான காரியங்களையும் ஜெயங்களையும் நினைத்து நாம் எதிர்காலத்தைக்கு கடந்து செல்லலாம். I hope this message blessed you. நான் விசுவாசிக்கிறேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று. In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.